ஓகே. நம்ம நேத்து வந்துட்டு இந்த மசோதாக்கள்லாம் என்ன, எத்தனை வகையான மசோதாக்கள் இருக்கு, யூத் பார்லிமெண்ட்டு, பில்ஸு, அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸு அதெல்லாம் பார்த்துட்டோமா? அரௌண்ட் நம்ம ஒரு 13 மோஷன்ஸ் பற்றி பார்த்தோம், தீர்மானங்கள் அதை பற்றி பார்த்தோமா? இப்போ வந்து அந்த பில்ஸ் இருக்குல்ல, அந்த பில்லை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சரியா? இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஆர்டினரி கண்டென்ட்லாம் பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை. எது தேவைனாக்கா ஆர்டினரி பில்ல மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு வந்து வேணா கேட்கலாம். புரியுதா? அதாவது ஒரு சாதாரண மசோதாக்கள் அப்படின்னா அது எத்தனை ஸ்டேஜை வந்து அது கடந்து போகணும் அப்படின்னா கேட்கலாம். மற்றபடி உள்ள இருக்கிறதெல்லாம் படிக்க தேவையில்லை. சரியா? ஸோ ஒரு ஆர்டினரி பில்லு அது பார்லிமெண்ட்ல வந்து சமர்ப்பிக்கப்பட்டு அது சட்டமா மாறுற இருக்கிற அந்த ஒரு டிராவல்ல கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 5 ஸ்டேஜை வந்து அது கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்னா ஒன்றும் இல்லை, கெசெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணி இந்த மசோதா ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரோடக்ஷன் வந்து பண்ணுவாங்க அவையில். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ரீடிங்னு ஒன்று இருக்கு. ஸோ செகண்ட் ரீடிங்ன்றது என்னன்னா ஸோ இந்த மசோதாவில் என்னென்ன தேவைகள் தேவையில்லாதது என்ன அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன், ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் பண்ணி தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு அந்த மசோதாவுக்கு ஒரு ஃபைனல் ஷேப்பை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு ஃபைனல் ஷேப்பை கொடுக்கறது தான் வந்து செகண்ட் ரீடிங். அடுத்து வந்து தேர்ட் ரீடிங். ஸோ தேர்ட் ரீடிங்ல என்னன்னாக்கா ஒரு டிபேட் பண்ணி இந்த மசோதாவை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்றது தான் தேர்ட் ரீடிங். ஃபோர்த்ன்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு அவையில இருந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜும் வந்து ஏதாவது ஒரு அவையில தான் நடக்குது. சரியா? நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சாதாரண மசோதாக்கள்ன்றது 2 அவையில ஏதாவது ஒரு அவையில நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு அவையில 3 ஸ்டேஜ் நடக்குது. அதுக்கடுத்து ஃபோர்த் ஸ்டேஜா வந்து செகண்ட் ஹவுஸுக்கு போகுது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஹவுஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று அந்த பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு லோக்சபாவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகுதுன்னா அந்த பில்லை பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி ஒரு முறை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஒரு முறை வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறது. இல்லை இந்த சஜஷன்லாம் மாற்றி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் அனுப்பிச்சிருவாங்க எந்த அவை பாஸ் பண்ணிச்சோ அந்த அவைக்கு. மூணாவது வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. நாலாவது வந்துட்டு வித்ஹோல்டு பண்ணுறது. அந்த இப்போ லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு வந்திருக்குன்னா அதன் மேலே வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படாமல் அப்படியே வச்சிருக்கிறது தான் வந்துட்டு வித்ஹோல்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து இந்த அடுத்த இன்னொரு அவைக்கு வந்து இருக்கு. அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாத ஒரு அவை இருக்குல்ல, அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. சரியா? இப்போ இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பில்லு வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிறபடி பில்லு வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த அவையில பில்லு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அதாவது நம்ம ஒன்று போட்டா அது ஒன்று வருது. இந்த அவையில பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அது பிரசிடென்ட்டுக்கு போகும். ஓகேவா? இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இது பிரசிடென்ட்டுக்கு போகும் அடுத்த ஸ்டேஜில். ஓகேவா? இப்போ ஒரு முறை வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு முறை ரிட்டர்ன் அனுப்பும்போது ஒன்று அதை திருத்தம் பண்ணியோ இல்லை திருத்தம் பண்ணாமலோ அகைன் திருப்பி அதே அவைக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ லோக்சபாலேருந்து இப்போ லோக்சபா இருக்கு, ஸோ ராஜ்யசபாலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ லோக்சபா என்ன பண்ணுன்னா திருத்தம் பண்ணியோ இல்லை பண்ணாமலோ அகைன் அதை என்ன பண்ணும் ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கும். சரியா? திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமலோ அனுப்பி வைக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ ராஜ்யசபா என்ன பண்ணிருக்கு, இன்னும் இவன் வந்து அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல அப்படின்னா, ஒன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டா அவன் என்ன பண்ணுவான், அதை எஸ்ன்னு சொல்லிடுவான், இல்லைன்னா நோன்னு சொல்லுவானா. இன்கேஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது எங்க போகும், இஃப் எஸ்னா பிரசிடென்ட் கிட்ட போகும். புரியுதா? இன்கேஸ் வந்து இதை நோன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நோன்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அவனுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ், ஓகேவா? ஒன்று என்னன்னா, இஃப் நோ அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ரிஜெக்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா வித் ஹோல்டு பண்றது. சரியா? இப்போ பார்த்தோம்னாக்கா, இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு, இது சாரி ஆர்டினரி பில்லு, இதெல்லாம் வந்து இவன் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் ரிஜெக்ட்ன்றது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடு. ஏன்னா வந்து லோக்சபா ராஜ்யசபா வந்து இதுல ஈக்குவல் பவரா இருக்கு. இப்போ வித்ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா புடிச்சு வைக்கிறது. ஓகேவா? எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே வச்சிருக்கிறது. சரியா? இப்போ அது பார்த்தோம்னாக்கா ஒரு 6 மாசம் ஆகுது, ஒரு அவை வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அப்படின்னும் போது, அப்பதான் நம்ம அந்த அந்த ஒரு சீக்வன்ஸை, அந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து டெட்லாக் அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ டெட்லாக் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஜாயின் சீட்டிங் பண்ண போறோம். ஓகேவா? ஜாயின் சீட்டிங்ன்றது ஆர்டிகல் 108. சரியா? ஸோ இப்போ ஜாயின் சீட்டிங் பண்ணி அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சாரி சிம்பிள் மெஜாரிட்டியில் பில்லை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த பில்லு 2 அவையிலையும் அப்ரூவல் ஆயிடும். புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்காடா? இல்ல ப்ரோ. இல்லை திருப்பி என்ன சொல்லணுமா? இல்ல தேவையில்ல. ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா உனக்கு ஓகே புரியுதுல. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இது எல்லாத்தோடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா எங்க போகுது, இது பிரசிடென்ட் கிட்ட போகுது. கரெக்டா? கடைசியில இது பிரசிடென்ட் போகுது. பிரசிடென்ட் தான் வந்து அதுக்கு ஃபைனல் அத்தாரிட்டியா. அப்போ கடைசியில இது பிரசிடென்ட் கிட்ட போகுது. அப்போ பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த மசோதாக்களுக்கு அசென்ட் பண்ணலாம். அசென்ட்னா என்னன்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த மசோதா பிகம் சட்டமா மாறிடும். அதுக்கடுத்து அதை சட்ட புத்தகத்துல அதை வந்து எழுதிடுவாங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து அவர் அதை வித்ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? வித்ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். வித்ஹோல்டு பண்ணி வச்சாருன்னா இதுவா மாறாது, சட்டமா மாற போறது இல்லை. இல்லைன்னா ஒரு முறை வந்து ஒரு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், ஒன் டைம். ஸோ ரீகன்சிடர் அனுப்பும்போது பிரசிடென்ட் வந்து இதுக்கு அனுப்பிட்டாரு. இப்போ பார்லிமெண்ட் என்ன பண்றான்னா, திருத்தம் பண்ணியோ இல்லை திருத்தம் பண்ணாமலோ, வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அகைன் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாருன்னா பிரசிடென்ட் அது கண்டிப்பா அசென்ட் கொடுத்தே ஆகணும். சரியா? ஸோ இந்த ரிட்டர்ன் அனுப்புறாருல்ல ஒரு முறை, அதுதான் நம்ம வந்து சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்றோம். புரியுதா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல தான் ஆர்டினரி பில் வந்து டிராவல் பண்ணுது. ஓகேவா? மற்ற கதை எதுவுமே படிக்க தேவையில்லை. ஃபார் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவை கிடையாது. புரியுதா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அடிக்கல, சும்மா நீ என்ன பண்ணு, ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டிடு. ஆனால் தேவையில்லை. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கு ஆர்டினரி பில்ல? இதுல முக்கியமானதே ஒன்று தான்டா. மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் ரீடிங்கு, இன்ட்ரோ பண்ணி ஜென்ரலா பப்ளிக் கெசட்ல இன்ட்ரோ பண்ணி வெளியில விடுறது. ரெண்டாவது ஜென்ரல் டிஸ்கஷனு, என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லி ஃபைனல் ஸ்டெப்பை கொடுப்பாங்க, அது செகண்ட் ரீடிங். தேர்டு வந்துட்டு டிபேட் வச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் ரிஜெக்ட் அதெல்லாம் பண்ணுவானுங்க ஒரு அவையில். ஃபோர்த் வந்து இன்னொரு அவைக்கு போகுது.
5th பிரசிடென்ட் கிட்ட போகுது. இந்த மாதிரி 5 ஸ்டேஜஸ் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இது நார்மல். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு. இல்ல இல்ல ஓகே. அடுத்து வந்து மணி பில். ரொம்ப எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒருத்தவன் தான் மணி பில். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி பில் ஒன்றும் கவர்மெண்ட் பில்லாக தான் இருக்கும். ஓகேவா? மணி பில் ஒன்றும் கவர்மெண்ட் பில்லாக தான் இருக்கும். சரி, கவர்மெண்ட் பில்னா என்ன சொல்லு பார்ப்போம். கவர்மெண்ட் பில் பேமெண்ட் இது பாண்ட் அதெல்லாம் வருதா? பாண்டு இல்ல ஜிஎஸ்டி அதெல்லாம் வருதா? அப்போ நேற்று கிளாஸ் நீ வந்து அடுத்து போய் படிக்கவே இல்லை, கரெக்டா? கவர்மெண்ட் பில் ஜிஎஸ்டி கிடையாதா? கவர்மெண்ட் பில்னா என்னன்னு கேட்டேன் முதல்ல. நம்ம 2 பில்லு பார்த்தோமா, பிரைவேட் மெம்பர் பில், கவர்மெண்ட் பில்லுன்னு பார்த்தோமா. அப்போ கவர்மெண்ட் பில்னு நான் நோட்டு போறட்டா, அது தெரியுது பச்சை இங்க. மைக் ஆஃப் பண்ணலையா? சரி இரு. இல்ல வச்சிருக்கேன். ஓகே பிரைவேட் பில்லு பப்ளிக் பில்லு 2 பில்லு இருக்கு. பொட்டு வச்சிரு. நீ காத்தடிச்சுட்டு இருக்க. சரிடா, நானே சொல்லிடுறேன். கவர்மெண்ட் பில்லுன்றது ஒரு மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ற பில்லுக்கு பேர் தான் கவர்மெண்ட் பில்லு, கரெக்டா? பிரைவேட் மெம்பர் பில்லுன்றது நான் மினிஸ்டர் எம்பி அவரு பண்றது தான் பிரைவேட் மெம்பர் பில். ஒழுங்கா திருப்பி போய் வீடியோ பாடுறா தம்பி, படிடா. ஸோ இந்த மணி பில்லுன்றது வந்து ஆர்டிகல் 110 கீழே வர்றது தான் மணி பில். 110 ஆர்டிகல் 110 மணி பில்லை பத்தி பேசுது. சரியா? அப்போ மணி பில்லுன்றது ஒரு அமைச்சரால மட்டும்தான் அறிமுகம் செய்யப்படுது. எக்ஸாம்ல கேட்பாங்க, பண மசோதாக்கள் என்பது பண மசோதாக்கள் அனைத்தும் அரசு மசோதாக்களே ஸ்கூட்ரு. காரணம் வந்து ஏனெனில் இது அமைச்சரால் மட்டுமே அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ஸோ மணி பில் ஆர்டிகல் 110 இது அமைச்சர் மட்டும்தான் அறிமுகம் செய்யறாரு. அதனால அதுக்கு பேரு பண மசோதா அப்படின்னு சொல்றோம், கவர்மெண்ட் பில்லு அப்படின்னு சொல்றோம். ஸோ மணி பில்னா என்ன அப்படின்னா சிம்பிளா, பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு டாக்ஸை போடுறது, நீக்கிறது, குறைக்கிறது, மாத்துறது, ஒழுங்குபடுத்துறது, அப்படி வரக்கூடிய மசோதாக்கள் எல்லாமே மணி பில் தான். சரியா? சிம்பிளா சொல்லணும்னா இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டுல இருந்து காசை எடுக்கிறது, காசை போடுறது, ஓகேவா, அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிற ஃபினான்சியல் மேட்டர்ஸ் எல்லாமே மணி பில். பெருசா நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு பில்லை வந்து இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டி ஸ்பீக்கர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சபாநாயகர் மட்டும்தான் அதை சொல்லுவார். ஓகேவா? இந்த சபாநாயகருடைய இந்த செயலை நீதிமன்றங்களோ, பாராளுமன்றமோ, இந்திய குடியரசுத் தலைவரோ யாரும் கேள்வி கேட்க முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்த மசோதாவை அப்ப எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, இன்ட்ரோடியூஸ் அண்ட் லோக்சபா ஒன்லி. ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, லோக்சபா மட்டும்தான் இதை அறிமுகம் பண்ணும். சரியா? இப்போ லோக்சபாவில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு மசோதாவை பண மசோதான்னு யார் சொல்லிடுறா? ஸ்பீக்கரு சொல்லிடுறாரு. ஓகேவா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அந்த ஸ்பீக்கரோட இந்த என்டோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மசோதா வந்து மேலேயே இது பண மசோதா என சபாநாயகரால்
அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 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 என்டோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவானுங்க. அதை வந்து அங்கீகரிச்சிருவாரு சபாநாயகர். இந்த இந்த என்டோர்ஸ்மெண்ட் வந்துட்டு மேலேவே இருக்கும். அப்போ இதே என்டோர்ஸ்மெண்ட்டோட தான் ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவுக்கு போகும்போது அது என்ன மீனிங்ல போகுது, இது ஒரு மணி பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டியில தான் அது போகுது. சரியா? அப்படி போகும்போது இப்போ இந்த பில் வந்து ராஜ்யசபாவுக்கு போகுது அப்படின்னாக்கா, ராஜ்யசபாவுக்கு இந்த இடத்துல 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? 3 விஷயத்த ராஜ்யசபா பண்ண முடியும். 1, அதை அக்செப்ட் பண்ண முடியும். 2வது வித்ஹோல்டு பண்ண முடியும். 3வது ஒரு முறை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியும் ராஜ்யசபாவுக்கு. சரியா? ஸோ ஆனா இதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. பண மசோதாவை ராஜ்யசபாவால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம். சரியா? இப்போ அசென்ட்னா அது அடுத்து எங்க போகும்? அது பிரசிடென்ட்டுக்கு போகுது. இப்போ வித்ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. சரியா? வித்ஹோல்டு பண்ணி வச்சாங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, 14 நாள் வரைக்கும் அந்த பில்லு ராஜ்யசபாவில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபா அந்த பில்லை பாஸ் பண்ணலனா கூட அந்த அந்த மணி பில் ஆட்டோமேட்டிக்கா 14 நாளுக்கு அப்புறம் ராஜ்யசபால இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவும் பாஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ இதுல ராஜ்யசபாவோட பவர்ன்றது நல்லிஃபை ஆகுதா? ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுதா? புரியுதா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகி அது எங்க போகுது? பிரசிடென்ட் கையில போயிடுது. அப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு பெருசா எந்த பவருமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரீகன்சிடரேஷன் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கேன் ராஜ்யசபாவுக்கு. அப்போ ராஜ்யசபால இருந்து லோக்சபாவுக்கு ரீகன்சிடரேஷன் போகுது. அவன் திருத்தம் பண்ணியும் இல்ல திருத்தம் பண்ணாமலோ அகைன் ராஜ்யசபாவுக்கு அனுப்புறான் அப்படின்னா அதுக்கு ராஜ்யசபா கண்டிப்பா அனுமதி அளிச்சே ஆகணும். தென் அது எங்க போகும்? பிரசிடென்ட்டுக்கு போகுது. புரியுதா? அதுக்கடுத்து பிரசிடென்ட் அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு மணி பில்லை பொறுத்த வரைக்கும்னா, அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணலாம், ஆனா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு முறை கூட அவர் அதை திருப்பி அனுப்ப முடியாது. பிகாஸ் இது ஒரு கவர்மெண்ட் பில்லு அண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இவர் வந்து அதுக்கு முன் அனுமதி கொடுத்துட்றாரு. சரியா? அதனால பார்த்தோம்னா பொதுவாகவே மணி பில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல நேற்று, இதே ஸ்டேட்மெண்ட் நான் வந்து நேற்று சொன்னேன் உனக்கு. பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஸ்பீக்கர் இது பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருவார். புரியுதா? ஸோ இதுதான் மணி பில். இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன டவுட் இருக்கா மணி பில்ல? இல்ல ப்ரோ. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது. இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஃபினான்ஸ் பில்லு. ஸோ ஃபினான்ஸ்ன்றது வந்து ஃபினான்சியல் ரிலேட்டடாக இருக்கிற ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு மற்றும் செலவு சம்பந்தமாக இருக்கிற மசோதாக்க நம்ம வந்து ஃபினான்ஸ் மசோதா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபினான்ஸ் மசோதாவுடைய டைப் வந்து பார்த்தோம்னா இந்த நிதி மசோதாவை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று ஃபினான்ஸ் பில், சாரி மணி பில். அப்போ பண மசோதாவும் என்னது ஒரு வகையில ஃபினான்ஸ் பில் தான். கரெக்டா? ஏன் அதுக்கு பண மசோதா தனியா வச்சிருக்காங்கன்னா, ஒரு சில பில்லு வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவோ இல்லை இது பாஸ் ஆகணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவோ தான் மணி பில்னு ஒன்றத்தை வச்சிருக்காங்க. இது ஆர்டிகல் 110 கூட ரிலேட் ஆனது. அப்புறம் ஃபினான்ஸ் பில் 1 அண்ட் ஃபினான்ஸ் பில் 2, அதாவது 117(1), 117(3). ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கலாம். ஸோ மணி பில் வந்து இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பில், அவ்வளோதான் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோ. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பில். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, ஆல் மணி பில் இஸ் நோன் அஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஸ் பில். ஓகேவா? ஆனால் எல்லா ஃபினான்ஸ் பில்லும் மணி பில் கிடையாது.
இது எப்படி கேட்பாங்கன்னா, அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்களே. அடுத்த ஸ்டேட்மெண்ட், அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதாக்களே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா எல்லா ஃபினான்ஸ் பில்லும் மணி பில்லா இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஃபினான்ஸ் பில்லுன்றது 3 வகையில இருக்கு. அதுல ஒரு வகை தான் மணி பில். ஓகேவா? அப்ப மீதி 2 வகையில கூட ஃபினான்ஸ் பில் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். சரியா? இதான் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பில். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னாக்கா, விதி 110க்கு மட்டும் இல்லாம விதி 117(1) அது கூட ரிலேட்டா இருக்கிற பில்லு தான் ஃபினான்ஸ் பில். இது பாரோயிங், அதாவது கடன் வாங்குறாங்கல்ல கவர்மெண்ட், அதை வந்து டீல் பண்ணுது. சரியா? இந்த ஃபினான்ஸ் பில் ஒன்றுன்றது வந்து இட் சிமிலர் டு மணி பில். மணி பில்லுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்ல அது வந்து ஃபாலோ ஆகுதோ அதே தான் வந்து இந்த ஃபினான்ஸ் பில்லுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கு பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. பட் ஆனால் அதோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது அனுமதி அளிக்கும் ப்ரொசீஜர் பார்த்தோன்னா சாதாரண பில்லு கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா, மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு பவரே கிடையாது. கரெக்டா? அவன் வந்து திருத்தம் பண்ண முடியாது, இதுவெல்லாம் பண்ண ஒன்றும் அதுக்கு அக்செப்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா? ஆனால் இந்த ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அதை அமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா எய்தர் அதை ரிஜெக்டும் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, இன்கேஸ் டெட்லாக் ஆயிடுச்சுனாக்கா ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கும். ஆனால் மணி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வராது. சரியா? அடுத்து பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னா, அசென்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இது ஃபினான்ஸ் பில் 1. ஃபினான்ஸ் பில் 2 பார்த்தோம்னாக்கா, ஸோ 1 வந்து பாரோயிங் சம்மந்தமாக இருக்கா, கடன் வாங்குறத பற்றி இருக்கா. 2வது எக்ஸ்பெண்டிச்சர் சம்மந்தமாக இருக்கும். அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து காசை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், அதுதான் வந்து ஃபினான்ஸ் பில். ஓகேவா? ஃபினான்ஸ் பில் 2ன்றது எல்லா சப்ஜெக்ட்லையும் ஆர்டினரி பில் தான். ஆனால் ஃபினான்ஸ் பில் 1 நம்ம என்ன பார்த்தோம், அது ஒரு சில விஷயத்துல மணி பில் மாதிரி இருக்கும். அனுமதி அளிக்கும் ப்ரொசீஜர்ல வந்துட்டு அது ஆர்டினரி பில்லா மாறுதுன்னு பார்த்தோமா. ஆனால் ஃபினான்ஸ் பில்லுன்றது எப்போவுமே நம்ம ஃபினான்ஸ் பில் 2ன்றது ஆர்டினரி பில்லு மாதிரி தான் அது இருக்கும். இதில் இருக்கிற ஒரே ஸ்பெஷல் ஃபீச்சர்ன்றது என்னன்னாக்கா, இதுக்கு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. பிரசிடென்ட் இதுக்கு முன் அனுமதி அளிச்சாகணும். அவர் அனுமதி அளிக்கலைன்னா இதை அவையில பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதை 2 அவையில ஏதாவது ஒரு அவையில அறிமுகம் செய்யலாம். ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஓகேவா? சாரி, ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு செகண்ட் இதுவுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ இது மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். பார்லிமெண்ட் அன்லெஸ் இது நான் பார்த்துட்டு சொல்றேன் தம்பி. சரியா? ஓகே ஓகே. இதுக்கு வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தது தான்டா திருப்பி. சரியா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட போகுது, அவர் அதை அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். அவ்வளோதான். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இதெல்லாம் வந்து தேவை கிடையவே கிடையாது. இதெல்லாம் கேட்கவே மாட்டான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜாயிண்ட் சீட்டிங் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ ஜாயிண்ட் சீட்டிங்ன்றது என்னன்னா, ஒரு மசோதா வந்து லோக்சபாவில இருந்து ராஜ்யசபாவிலையோ, அதாவது ஒன் ஹவுஸ்ல இருந்து ஒரு அவையில இருந்து 2வது அவைக்கு போகும்போது இந்த 2வது அவை 6 மந்த்
நோ ஆக்ஷன் இருக்கும்போது தான் ஜாயிண்ட் சிட்டிங் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடருக்கு அறிவிக்க விடுப்பாரு. சரியா? இந்த 6 மாசத்துக்கு எந்த முடிவுமே எடுக்காம இருக்காங்கல்ல, அதுதான் நம்ம வந்து டெட்லாக் அப்படின்னு சொல்றோம். சரியா? டெட்லாக் நம்ம அதான் சொல்றோம். இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு சொல்றவர் யாரு? பிரசிடென்ட். என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்ல வந்துட்டு ஆர்டிக்கல் 108. இது வந்து நம்மளுக்கு பெருசா கேட்க மாட்டாங்கடா தம்பி. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரிசைடிங் ஓவர். இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்குறவர் யாரு அப்படின்னா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாங்க, லோக்சபாவோட ஸ்பீக்கர். இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா டெபுட்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவாங்க. டெப்டி ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்டி சேர்மன் வரமாட்டாரு, அவர் தான் தலைமை தாங்குவாரு. இங்க யாரு வரமாட்டாங்கன்னா நோ நாட் a சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ரீசன், இவர் வந்து நாட் a மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இவர் பார்லிமெண்டோட மெம்பர் கிடையாது, ராஜ்யசபாவோட சேர்மன். அதனால அவர் வந்து தலைமை தாங்க மாட்டாரு. சரியா? ஸோ அவருக்கு பதிலாக தான் டெப்டி சேர்மன் தலைமை தாங்குவார். ஓகேவா? ஸோ இப்போ டெப்டி சேர்மனும் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு பர்சனை பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா? இது வந்து பெருசா வந்து எக்ஸாம்ல வந்துட்டு கேட்க மாட்டாங்கிறார். இது வந்து இவ்வளவுதானே தம்பி, இதுல முக்கியமானதே இது மட்டும் தான்டா. சரியா? இந்த கோரம்லாம் பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? குறைந்தபட்ச வருகை பதிவு. அதான் அந்த 10ல ஒரு பங்கு மெம்பர்ஸ் வரலனாக்கா அந்த அவை வந்து தள்ளி வைக்க போறோம், நடக்காத அன்னைக்கு. ஆமா ஆமா. ஓகேவா? அது ஞாபகம் இருக்கா? இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்கோட கோரம் எப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களுடைய 1/10 இருக்கணும். சரியா? இது வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கோட கோரம். ஓகேவா? இதுவோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம்னா லோக்சபாவுடைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ராஜ்யசபாவது கிடையாது. இப்போ ஜாயிண்ட் சீட்டிங்னு வச்சா லோக்சபாவோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஓகேவா? இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் பிரசன்ட் ஓட்டிங், வந்தவங்கள்ல மெஜாரிட்டி அது 51% தான். சரியா? அதாவது 51% பிரசன்ட். பொதுவா பார்த்தோன்னா நான் லோக்சபா தான் வந்து அதுல ஜெயிக்கும். ஏன்னா லோக்சபாவிலேயே வந்து நான் 51% ஓட்டு வந்து அவன் ரெடி பண்ணுவாங்க. சரியா? நீங்க வந்து ஜாயிண்ட் சீட்டிங்கே கூட்டலாம் எக்ஸப்ட் 2 கேசஸ். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்லடா, பெருசா ஒன்றும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, தேவையில்லாத படிக்க வேண்டாம். ஸோ இது வரைக்கும் எத்தனை முறை ஜாயிண்ட் சீட்டிங் கூட்டியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா இது படிச்சுக்கணும், கேட்பாங்க. ஓகேவா? வெறும் இது வரைக்கும் நம்மளுக்கு 3 முறை ஜாயிண்ட் சீட்டிங் கூட்டியிருக்காங்க 1950 இருந்து. இந்த கேள்வி தானே நீ கேட்ட? ஆமா, இது முன்னாடி கிளாஸ்லாம் நினைக்கிறேன், முன்னாடி கிளாஸ் 2-3 கிளாஸ் முன்னாடி நினைக்கிறேன். ஓகே. 3 முறை கூட்டியிருக்காங்கடா. ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா டவுரி ப்ரொஹிபிஷன் பில் 1960, 1960 டவுரி ப்ரொஹிபிஷன் பில்லுக்காக வந்துட்டு ஜாயிண்ட் சீட்டிங்கை கூட்டியிருக்கானுங்க. அதுக்கடுத்து வந்து பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில்லு 1977. அப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் 2002. இந்த மாதிரி 3 டைம் வந்து ஹிஸ்ட்ரியில் ஜாயிண்ட் சீட்டிங் கூட்டியிருக்கானுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது 3 படிச்சுக்கிறோம் தம்பி. மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் படிச்சுட்டு போ. ஓகேவா? வேற எதுவும் படிக்க தேவையில்ல.
இதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு தான் தேவைப்படும். குரூப் 1 கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்லிமெண்ட்ல பட்ஜெட்னு கேள்விப்பட்டிருப்பல்ல. நீ ஃபினான்ஸ்ல இருந்திருக்க அப்படின்னா, பேங்கிங்ல இருந்திருக்குன்னா, பட்ஜெட்லாம் கண்டிப்பா உனக்கு நல்லா ஃபெமிலியரான ஒரு டேர்மா தான் இருக்கும். இந்தியாவை எடுத்தோம்னாலே பட்ஜெட்ன்ற டேர்ம் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டேர்ம் தான். சரியா? ஸோ பட்ஜெட்டை வந்து பார்த்தோம்னாக்கா, கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பட்ஜெட் வந்து நம்ம பார்லிமெண்ட்ல தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பட்ஜெட்ன்ற ஒரு டேர்ம் வந்து கிடையாது. ஓகேவா? பட்ஜெட் தான் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பட்ஜெட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னது? ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதாவது ஆண்டு நிதி அறிக்கை, ஆண்டு நிதி நிலை அறிக்கை. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்றத வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ பட்ஜெட்ன்ற வார்த்தை அரசியலமைப்புல கூறப்படவில்லை. விதி 112. ஓகேவா? மணி பில்ன்றது விதி 110. பட்ஜெட்ன்றது 112. அப்போ பட்ஜெட்னா என்னது அப்படின்னாக்கா, நிதினா என்னன்னாக்கா, நிதி அப்படின்ற ஒரு மீனிங் என்னன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நிதின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசிப்ட். ரெசிப்ட்னா இன்கம், அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோவா. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம நிதின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பட்ஜெட். சரியா? இப்போ அந்த 1 இயர்ன்றது என்னன்னா, ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது தான் அந்த 1 இயர். இதை தான் நம்ம வந்து ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவோமா. ஓகேவா? ஸோ பட்ஜெட்ன்றது ஒரு 5 ஸ்டேஜஸை வந்து ஒரு 5 ஸ்டேஜஸை வந்து அது கடந்து போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா, இதெல்லாம் டிஎன்பிசில கேட்க மாட்டோம்னா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? பட்ஜெட் வந்து அஞ்சு இது சேர்த்துருக்கோம். ஒன்று, எஸ்டிமேஷன் ஆஃப் தி ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது முதல்ல வந்து வருவாய். ஓகேவா? ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். இதை பதில் எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். பட்ஜெட்ன்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு தனியாவே இருக்கு. அது டீட்டெயிலாக சொல்றேன். சரி, அதுக்கடுத்து வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ரைஸ் த ரெவென்யூ. முதல்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, எவ்வளவு இன்கம் வருதுன்றதை முதல்ல சொல்றாங்க. ஓகேவா? இது இவ்வளவு நம்மளுக்கு வந்து வந்திருக்கு, இவ்வளவு வரும் அப்படின்றத வந்து சொல்றானுங்க. செகண்ட், ஹவு டு ரைஸ் இட். எப்படி நம்ம வந்து இந்த இன்கமை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, நான் இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த பொட்டென்சியல் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமா காசை செலவு பண்ண முடியுமா? எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோமா? அப்போ மூணாவது என்ன பண்றோம்? எக்ஸ்பெண்டிச்சர். நாலாவது, இப்போ ஒரு ஃபினான்சியல் இயர் முடியுது அப்படின்னா அதோடைய வருவாய் என்ன, எவ்வளவு செலவாயிருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லி அதோட எஸ்டிமேஷனை கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ 2024 2023 டு 2024 அந்த காலகட்டத்தில் எனக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு ஒரு 1000 கோடி இன்கம், அதாவது ரெசிப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு ரெசிப்டோட டீடைல்ஸ்லாம் நான் சொல்றேன். ரெசிப்ட்னா என்னன்னா நான் சொல்றேன். ரெசிப்ட் இன்கம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? இன்கம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஒரு 1200 கோடி நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து 2020-24 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட். சரியா? இப்போ என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வரவை விட செலவு நம்மளுக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்போ 200 கோடி எனக்கு டெபிசிட் ஆகுதா, பற்றாக்குறை வருதா? வரவை விட நான் செலவு அதிகமா பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பற்றாக்குறை 200 கோடி இருக்கா? புரியுதா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் டெபிசிட் ஆச்சுன்னா ஏன் டெபிசிட் ஆச்சுன்னு ரீசன் சொல்லுவாங்க. இதே சர்ப்ளஸ்ன்றது என்னன்னா அதிகமாகிறது. ஏன்னா இப்ப நான் 1000 கோடி இன்கம் வந்திருக்கு அப்படின்னா
நான் வந்து ஒரு 800 கோடி தான் செலவு பண்ணியிருக்கேன், 200 கோடி நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அது சர்ப்ளஸ், அதிகமா இருக்கிறது காசு. ஆனா மெஜாரிட்டி வந்து இது இருக்காது. கரெக்டா? கவர்மெண்ட் எப்பவுமே டெபிசிட்ல தான் ரன் பண்ணுவாங்க. அப்பதான் growth நம்மளுக்கு இருக்கும். சரியா? அப்போ சர்ப்ளஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கான ரீசன்ஸை வந்து சொல்லுவாங்க. இது சிம்பிளா நீ வீட்ல நடக்கிறதையே மைண்ட்ல எடுத்துக்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன நடக்கும்னாக்கா, இப்போ 2023, 24 பத்தி பேசிட்டோமா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 2024, 25 அந்த ஃபினான்சியல் இயர்ல நான் என்னென்ன பாலிசிஸை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த பட்ஜெட்டு. புரியுதா? அப்போ பட்ஜெட்ன்றது என்ன பண்ணுது, 5 ஸ்டேஜை கடந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கான இன்கம் பொட்டன்ஷியல், இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? அதுக்கடுத்து சரி உன்னால அடுத்த வருஷத்துல எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ இன்க்ரிமெண்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றதை பத்தி பார்ப்போமா? மூணாவது எவ்வளோ செலவு இருக்குன்னு பார்ப்போமா? அதுக்கு அடுத்தது போன வருஷம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்ப்போமா? அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போட்டு வைப்போமா? அதுதான் நம்ம பட்ஜெட்னு சொல்றோம். புரியுதா? ஸோ பட்ஜெட்ன்றது என்னது? அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, போன வருஷத்தை பத்தியும் நம்ம பேசுவோம், இந்த வருஷத்தை பத்தி நம்ம ப்ரீவியஸ் இயரையும் பேசுறோம், அப்கமிங் இயரை பத்தி நம்ம பேசுறோம். ஓகேவா? இதுதான் வந்து பட்ஜெட் பார்லிமெண்ட்ல இருக்குது. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, இது பட்ஜெட் ஓரளவுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தானே, நம்ம அதனால வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நல்லா டீட்டெயிலா பார்ப்போம் பட்ஜெட்டை பத்தி. அதுல இன்னும் நிறைய எனக்கும் கொஞ்சம் இது இருக்கும். ரீகேப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த பிகாம் தானே, நான் பிகாம் எம்காம் தானே, அங்க வரப்ப ரீகால் ஆச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து பட்ஜெட்டோடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, பிரசிடென்ட் வந்து ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லையும் அதோடைய ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு அந்த வருஷம் முடியும் போது நம்ம இதுல வந்து ஒரு பேசுவாரு. ஓகேவா? இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட இதெல்லாம் வந்து தேவையில்லாத தம்பி டிஎன்பிசிக்கு, ஆனா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம நம்ம கிராண்ட்னா மானியங்கள், சரியா? மானிய கோரிக்கைகளை நடத்த முடியாது. ஓகேவா? மானியம்னா ஒண்ணு இல்ல, அதை பத்தி நம்ம பார்ப்போம் வரும் அடுத்தது. சரியா? அதுக்கு அடுத்தது கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து அப்ரோபைரேஷன் பில்லு இல்லாம நீ காசு எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், கன்சாலிடேட் ஃபண்ட்னா நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு உண்டியல், கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ உண்டியல். நம்ம டாக்ஸ் கட்டுறோம், அந்த காசு எல்லாம் எங்க தான் போகுது? கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து தான் போகுது. அதுல இருந்து காசு எடுத்தா செலவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்களா? இப்போ இதுல இருந்து காசு எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள், வீட்டுல வந்து ஒரு உண்டியல் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த உண்டியல்ல இருந்து நம்ம இஷ்டத்துக்கு காசு எடுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து செலவு பண்ணுவோம். சரி, ஆனா அதுவே நம்ம வந்து வீட்டுல பர்மிஷன் வாங்கணும், அவங்க தான் அந்த காசு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னும் போது அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். கரெக்டா? அப்போ ஒரு கவர்மெண்ட் இருந்தாலுமே அந்த ஃபண்டுல இருந்து அவனே ஒரு தன்னிச்சையா காசு எடுக்க முடியாது. அவன் பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட். அவன் பார்லிமெண்ட்ல அந்த காசு எடுக்க அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறான்ல, அதுக்கு பேர் தான் அப்ரோபைரேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட்டோட அனுமதி இல்லாம மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம பார்த்துட்டோமா? அதே மணி பில்ன்றது ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இது பார்த்துட்டு தான். ஓகேவா? அதாவது சட்டத்துடைய அங்கீகாரம் இல்லாம, சட்ட அதிகாரம் இல்லாம நம்ம டாக்ஸை போட முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. இது உனக்கே தெரியும். ஓகேவா? அதே மாதிரி பார்லிமெண்ட் ஒரு டாக்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம், அபாலிஷ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அந்த டாக்ஸை அவன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரியா? ஏன் அப்படின்னாக்கா, அந்த டாக்ஸை அதாவது ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க, அந்த டாக்ஸை யாரு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். இந்த கீழே கொடுத்துருக்க பத்தியா, டாக்ஸஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எக்ஸாம்பிள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? அவர் தானே எக்ஸிக்யூட்டிவ். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த டாக்ஸை நான் வந்து இதன் மூலமாக, இந்த காரணத்துக்காக நான் வந்து அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல ஒரு பில்லை சமர்ப்பிப்பார். ஓகேவா?
அதனால பார்த்தோம்னாக்கா அப்போ லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பில்லுக்கு அபாலிஷ் பண்ணலாம், இல்ல ஒரு அது ஒரு ஒரு டாக்ஸை வந்து நீக்கலாம், இல்லைன்னா வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு டாக்ஸை உயர்த்தி ஒரு மசோதாவை போட்டு பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அப்போ இனிஷியேட் யார் பண்றது? ஃபினான்ஸ் மினிஸ்டரி தான். ஓகேவா? இதெல்லாம் டிஎன்பிசி பெருசா வராதுடா தம்பி. இப்போ பாரு, இப்போ கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா 2 அவைகளுடைய ரோல் என்ன இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மணி பில், ஃபினான்ஸ் பில் இது ரெண்டுமே வந்து டாக்ஸேஷன் சம்பந்தமா இருக்கிறதுனால லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கலாம். நம்ம பார்த்த கண்டென்ட் தான். ரெண்டாவது, மானிய கோரிக்கைகளை லோக்சபா மட்டும்தான் வைக்க முடியும், ராஜ்யசபா வைக்க முடியாது. மானிய கோரிக்கை நம்ம பார்ப்போம், அதுக்கு அடுத்து வரும். சரியா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ மணி பில்லுன்னு வரும்போது, ஃபினான்ஸ் பில்லுன்னு வரும்போது ராஜ்யசபாவுக்கு 14 நாள் தான் டைம் இருக்கு. சரியா? மணி பில்லுன்னு வரும்போது இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு அடுத்து பார்ப்போம், அதெல்லாம் வரும் தான் நம்மளுக்கு. சரியா? அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம்ல, செலவு அப்படின்னு பார்த்தோமா. இப்போ அந்த செலவுல பார்த்தோம்னா 2 வகை இருக்கு. ஓகேவா? பட்ஜெட்னால நம்ம என்ன பார்த்தோம்? பட்ஜெட் கம்ப்ரைஸ் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம்னா, ரெசிப்ட்ன்றதுனது அனதர் டேர்ம் ஆஃப் இன்கம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னன்னா அதை நம்ம இப்போ எங்கே பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து 2ஆ பிரிப்போம். ஒன்று சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? சார்ஜ்டு, அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்தால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்தால் நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர், மேட் எக்ஸ்பெண்டிச்சர்னு 2 இருக்கு. ஓகேவா? இப்போ சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னன்னா இது வந்து மேண்டட்டரி மாதிரி கட்டாயமா கொடுக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியாது இல்லை, பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சேலரி வந்த உடனேயுமே அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்ல காசு வந்திருக்கு, நாங்கள் வந்து இவ்வளோ இந்த டேட்டை நாங்கள் பிடிக்க போறோம்னு சொல்லி கால் பண்ணிலாம் சொல்ல போறது கிடையாது. கரெக்டா? ஸோ இந்த டேட் ஆன உடனேயுமே இஎம்ஐயை அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடுறான்ல. அதுக்காக அவங்க கஸ்டமர் கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் அடிக்கடி கேட்கறது இல்லை. ஆரம்பத்தில் கேட்பாங்க, அவன் கேட்கறது கிடையாது. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் சார்ஜ். இது எல்லாமே சார்ஜ் கொடுக்க வேண்டியது, கட்டாயமானது. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம பார்த்தோம்ல, நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து காசை எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அப்ரோபைரேஷன் பில்ல ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. ஆனா ஒரு சில பில் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அதுக்கு வந்துட்டு நம்ம பர்மிஷன்லாம் வாங்க முடியாது, அவசியம் இல்லை, டிஸ்கஷன் கிடையாது, நான் ஓட்டபிள் பை பார்லிமெண்ட். அந்த மாதிரி பில், அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை தான் நம்ம சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ பிரசிடென்ட்டோட சேலரி, பென்ஷன் அதெல்லாம் வருது இல்லை, அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்ல இருக்கவங்களுடைய சேலரி, பென்ஷன், சலுகைகள், அலவன்சஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். ஓகேவா? அது சார்ஜ் மேண்டட்டரி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? மேட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஓட்டு பண்ணோம், டிஸ்கஷன் பண்ணோம் பார்லிமெண்ட்ல. அதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா டிமாண்ட் ஆஃப் கிராண்டு, அப்ரோபைரேஷன் பில், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருக்கு. இதுல என்ன டவுட் இருக்காடா? இல்ல இல்ல இல்ல. சரியா? ஓகே. அடுத்து வந்து இந்த ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அது எத்தனை ஸ்டேஜை தாண்டி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா
ஒன்று அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஜென்ரல் டிஸ்கஷன், மூணாவது அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கா, ஏன்னா ஒன்றும் தேவைப்படுது அதெல்லாம். நாலாவது ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் த கிராண்ட், மானியங்களுக்கான ஓட்டு போகிறது. அஞ்சாவது அப்ரோபரேஷன் பில்லை பாஸ் பண்ணுறது. ஆறாவது பாசிங் தி ஃபினான்ஸ் பில். சரியா? இப்போ இதில் பார்த்தா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்ன்றதுன்னா ஒன்றும் இல்லடா, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரியா? சாரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருப்பேன், கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கன்வென்ஷனலாக பார்த்தோம்னா ஃபெப்ரவரியோடைய லாஸ்ட்டில் தான் வந்துட்டு பட்ஜெட் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2017 பட்ஜெட்டை ஃபெப்ரவரி முதல் நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ப்ரெசென்ட் பண்ணி பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு. நான் பார்த்துருப்போம்ல, ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவாங்க, பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. எங்கன்னா லோக்சபாவில். சரியா? ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் பேசிடுவாங்க, அதுக்கு அடுத்து ராஜ்யசபாவில் போவாங்க. ஸோ ராஜ்யசபாவில் வெறும் டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்கும், ஓட்டிங் இருக்காது. சரியா? இப்போ இவங்க பேசிட்டாங்க, யாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசிட்டாரு, அது ஒரு நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் டிஸ்கஷன். அந்த ஒரு நாள்ல வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் பேசுவாங்க, அதை பத்தின டிஸ்கஷன் வந்து இருக்காது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3 ல இருந்து 4 நாள் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை பேசினாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை பத்தின ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து போகும். டிஸ்கஷன் பண்ணலாம், கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், ஆனால் கட் மோஷன்ஸு ஓட்டிங் வந்து பண்ண முடியாது. இப்போது அந்த ஜென்ரல் டிஸ்கஷன் டேல மோஷன்ஸு ஓட்டிங்கை கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல ஃபினான்ஸ் மினிஸ்டர் எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணுறதுக்கான ரைட்ஸு அவருக்கு இருக்குது. சரியா? அப்புறம் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்க்ரூட்டனி. அந்த 3 ல இருந்து 4 நாள் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்தது வந்து இதுக்கு போகுது, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் போகுது. இப்போ வந்து டெலிகம்யூனிகேஷன்னா வந்துட்டு இந்த 5G, இந்த ஸ்பெக்ட்ரம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸு, டிஃபென்ஸு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக போகும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்மளுக்கு 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு 24 இருக்குது. சரியா? அது வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதை டிஸ்கஷன் பண்ணுவானுங்க, அவங்க ஸ்க்ரூட்டனி பண்ணுவான். இதுக்கு 3 ல இருந்து 4 நாள் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணி அதை பார்லிமெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 4வது வந்து இதுதான் எக்ஸாமில் சம்டைம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம். சரியா? ஸோ ஓட்டிங் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட். ஸோ மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கு. இப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கான்ல, அப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்ற அந்த சிஸ்டம் எப்போ வருதுன்னா 1993 தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்ற சிஸ்டத்தையும். சரியா? இப்போ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி லோக்சபாவில் அந்த கிராண்டு மானியங்களுக்கான வாக்கெடுப்பு நடக்குது. சரியா? ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வைஸும் டிமாண்டை வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ தேவை. ஓகேவா? இந்த டிமாண்டு தான் ஓட்டுக்கு அப்புறம் கிராண்டா மாறுது. கிராண்டுனாலும் மானியம் தான், தமிழ்ல வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். சரியா?
ஸோ இந்த டிமாண்டுக்கான மானிய கோரிக்கை என்பது லோக்சபா கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு, அவனுக்கிட்ட மட்டும் இருக்கிற ஒரு உரிமை. வேற ராஜ்யசபா வந்து மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு நடத்த முடியாது. ஓகேவா? இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பட்ஜெட். ஓகேவா? ஸோ சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து இதில் ஓட்டெடுப்பு கலந்துக்க மாட்டாங்க, டிஸ்கஷனும் கிடையாதா? இப்போ ஜென்ரல் இப்போ நம்ம டிமாண்டுன்னு பார்க்குறோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 109 மானிய கோரிக்கை டிமாண்டு நம்மளுக்கு இருக்கு. இது வந்து டிமாண்டை வந்து மானிய கோரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிராண்டா மானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிவில் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு 103, டிஃபென்ஸுக்கு 6, ரயில்வேக்கு 32 சொல்லி ரயில்வே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தனியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தெரியும்ல, ரயில்வே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தனியா இருந்துச்சு. இப்போ ஒன்று சேர்த்துறேன். அப்போ 109 + 32 பார்த்தோம்னாக்க 141 டிமாண்ட் நம்மளுக்கு கோரிக்கைகள் மொத்தமா இருக்கு. ஒரு டிமாண்டும் தனித்தனியா வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஓகேவா? அந்த கோரிக்கைகள் டிமாண்ட் வாக்கெடுப்பு நடத்தி முடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு மோஷன்ஸை பாஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஷன்ஸ்ன்றது என்னன்னாக்கா, நம்ம தீர்மானம் சொல்லுவோமா, இந்த இடத்துல மோஷன்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ அந்த அமைச்சர்கள் அவங்கலாம் எம்பி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ மானியம் வேணும். மானியம்ன்றது என்னன்னா, ஒரு ஒரு ஒன்றுத்துடைய விலையில, இப்போ நீ வந்து சோலார் பேனல்ஸை வாங்குற அப்படின்னா அதோட விலை 1000 ரூபா, அப்படி உரம் வாங்குற அப்படின்னா அதோட விலை 1000 ரூபான்னும் போது, இதுல கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு 30% மானியமா கொடுப்பாங்கல்ல, அந்த மானிய கோரிக்கைகள் தான் இது எல்லாமே. சரியா? அப்ப இதுக்கு பார்லிமெண்ட் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமா? இப்ப பார்த்தோம்னா இது அப்ரூவல் கொடுக்கும்போது மோஷன்ஸை வந்து கொண்டு வருவாங்க. மோஷன்ஸ்ன்றது என்னன்னாக்கா, இப்போ ஒரு 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 மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு, எனக்கு 50% மானியம் கொடுங்க அப்படிலாம் கேட்பாரு. கரெக்டா? ஆனா எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்ப 50% கேட்குறியப்பா, நம்மளாம் என்ன வருது, அவ்வளவு வருவாய் இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த மானியங்கள் கேட்குறாங்களா, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்போமா? அப்போ மோஷன்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம அந்த மானிய கோரிக்கைகளை வந்து குறைத்து ஒரு மோஷனை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு பேரு தான் வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? வெட்டு தீர்மானம். ஓகே, மானியம் ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் கேட்கக்கூடிய மானியங்களை குறைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அதுக்கு பேரு வெட்டு தீர்மானம். புரியுதா? மொத்தம் நம்மளுக்கு 3 வகையான வெட்டு தீர்மானங்கள் இருக்கு. ஒன்னு பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன். ஸோ பாலிசி கட் மோஷன்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு துறை சார்ந்து எனக்கு இதுல இத்தனை ரூபாய் எனக்கு மானியம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோலாம் வந்து கொடுக்க முடியாது, நீ வந்து இவ்வளவு கேட்டதுனால நான் என்ன பண்றேன்னா, நீ கேட்ட மானியத்துல இருந்து நான் உனக்கு 1 ரூபாய் வந்து 1 ரூபாயா குறைச்சிருவானுங்க. இப்போ ஒரு 100 ரூபாய் கேட்கறாரு, ஓகேவா, எக்ஸாம்பிள் ஒரு 10% கேட்கறாருன்னா அதை என்ன பண்ணுவானுங்க இவனுங்க, நீ கேட்கறது தேவையில்லாததுன்னு சொல்லி 1 ரூபாயா குறைச்சிருவாங்க. இப்போ இவருக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும், பாலிசி கட் மோஷன் பாஸ் பண்ணா அவர் கிடைக்கக்கூடிய மானியத்துடைய அளவு வந்து 1 ரூபாய். சரியா? அதுக்கு அடுத்தது எக்கனாமிக் கட் மோஷன்ன்றது என்னன்னா, இந்த 10%ல இருந்து ஒரு பர்டிகுலர் XYன்ற ஒரு ரூபாயா ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேரு தான் எக்கனாமிக் கட் மோஷன். இதுல ஒரு அமௌண்ட்டா சொல்லிடுவாங்க, 1 ரூபான்னு இல்லாம ஒரு அமௌண்ட்டா சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, ஆனா அவ்வளவு கொடுக்க முடியாது, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டோக்கன் கட் மோஷன்ன்றது, நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னா இவன் அதை 100 ரூபாயா குறைச்சிருவான். அதுக்கு பேர் தான் டோக்கன் கட் மோஷன். அப்போ மானியங்கள் கோரிக்கை மீதான வாக்கெடுப்புல வெட்டு தீர்மானங்கள் அப்படின்றது கேட்கிற மானியத்தை குறைச்சு கொடுக்கறது வெட்டு தீர்மானம். புரியுதா? அதுல 3 இருக்கு: பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன். பாலிசி கட் மோஷன்ன்றது 1 ரூபாயா குறைக்கிறது, எக்கனாமிக் கட் மோஷன்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்டா குறைக்கிறது, டோக்கன் கட் மோஷன்ன்றது 100 ரூபாயா
குறைக்கிறது. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு 4 ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா?